நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கையொடி சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக பேசியிருக்கோம். அந்த இடத்தில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோன்னா, எத்தனையோ அரசு அலுவலகங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் செல்கிறார்கள். அவ்வாறு அரசு அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த அலுவலகத்தில் என்ன மாதிரியான வசதி எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, கடந்த 2013ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டது. அது என்ன அரசாணை என்றால், பொது இடங்களுக்கு வந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் தங்குதடையற்ற சூழலை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக கைப்பிடியுடன் கூடிய சாய்வுதள வசதி, வீல்சேர் வசதி, வெஸ்டர்ன் கழிப்பறை வசதி உள்ளிட்டவற்றை கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்று 2013ஆம் ஆண்டு அரசாணை வெளியிட்டது. அதன் பிறகு மாற்றுத்திறனாளிகள் சட்டம் 2016இல் கொண்டு வரப்பட்டது. அந்த 2016இல் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்களிலும், இன்னும் அனைத்து கட்டிடங்களிலும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் தடையற்ற சூழலை கொண்டு வர வேண்டும் என்று அந்த சட்டம் வலியுறுத்தியது. சட்டங்களை இயற்றியாச்சு. தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டாச்சு. ஒன்றிய அரசு மாற்றுத்திறனாளிக்கான சட்டத்தை நிறைவேற்றிவிட்டது. அதை அமல்படுத்த சொல்லி அனைவருக்கும் சொல்லியாச்சு. சரி, தனியார் துறை கூட விட்டுருங்க. அரசாங்கம் எந்த சட்டம் போட்டு யார் மதிக்கிறா? ஹெல்மெட் போட்டுட்டு போங்கன்னு சொன்னால் ஹெல்மெட் போட்டு போகிறோமா? லைசன்ஸு, ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ்லாம் கண்டிப்பாக எடுக்கணும்னா நம்ம எத்தனை வண்டிகளில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்? அப்போ இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இதில் மாற்றுத்திறனாளிகள் விதிவிலக்கில்லை. 3 சக்கர வாகனம் ஓட்டுகின்ற மாற்றுத்திறனாளியில் எவ்வளோ பேர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க? 3 சக்கர வாகனம் ஓட்டுகின்ற மோட்டார் பைக் வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி எத்தனை பேர் இன்சூரன்ஸ், ஆர்சி புக்கெலாம் வச்சுருக்கீங்க? ஆர்சி புக் வேணால் இருக்கும், ஆனால் இன்சூரன்ஸ் வருஷம் நம்ம போடுறோமா? இதெல்லாம் கேள்விக்குரிய விஷயம்தான். சரி, அதெல்லாம் விடுங்க. இதில் நம்மெல்லாம் ஒரு தனியார் அரசாங்கம் சொன்னால் நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அரசு துறையில், அரசாங்க கட்டிடங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமா வேணாமா? அரசாங்க அலுவலகங்களில், எல்லா அலுவலகங்களிலும் குறிப்பாக 2, 3, 4 தளங்கள் இருந்தால் அங்கே லிஃப்ட் வசதி கொண்டு இருக்கணும். அப்போ தான் மாற்றுத்திறனாளிகள் யாருடைய தயவும் இல்லாமல் தங்களுடைய அன்றாட பணிகளை, அரசு அலுவலகங்கள் சார்ந்த பணிகளை செய்ய முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திண்டுக்கல்ல பத்திரப்பதிவு அலுவலகம் செயல்பட்டு வருது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துக்குள்ளேயே செயல்படுது. இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பொதுவாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பத்திரப்பதிவு ஆஃபீஸ்க்கு யார் போவா? இளைஞர்கள் போவோமா? என் சொத்தை வந்து அடுத்தவங்களுக்கு பதிஞ்சு வைக்கணும், அவங்க சொத்தை என் பேரில் பதிஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி போவோமா? இளைஞர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். பெரும்பாலும் 50 வயதை கடந்தவர்கள் தான் போவாங்க. சொத்து சம்பந்தமான விவரங்கள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அல்லது சொத்துக்களை பேர் மாற்றம் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களுக்காக போவாங்க. காதல் திருமணம் பண்ணுறவங்களும் அங்கே போவாங்க. அதெல்லாம் ரொம்ப ரேராக தான் நடக்கும்னு வச்சுங்களேன். பொதுவாக என்ன சொல்கிறேன்னா, அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வரக்கூடியவர்களில் 70% 80% வயதானவர்களும் மாற்றுத்திறனாளிகளுமாக தான் இருப்பாங்க. அப்போ அங்கே அவர்களுடைய பயன்பாட்டுக்கு என்ன இருக்கணும்? தடையற்ற சூழல் இருக்கணுமா வேண்டாமா? சாய்வுதள வசதி இருக்கணும், வீல்சேர் வசதி இருக்கணும், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ஆனால் இந்த திண்டுக்கல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வச்சுருக்கிற வீல்சேரை பார்த்தோம்னா, இன்னும் குறிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்ற அரசு அலுவலகங்களுக்கெல்லாம் விட்டுருங்க, அங்கே என்ன வருமானம் வருதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் எவ்வளோ வருமானம்? ஒரு பத்திரத்தை போய் பதிஞ்ச உடனே டக்குன்னு சரி வாங்க பதிஞ்சு கொடுக்குறேன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சொத்தினுடைய மதிப்பு, அந்த இடத்தினுடைய மதிப்பு, இன்றைய நிலவரம் எல்லாம் போட்டு லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் வருமானம் வருதா இல்லையா? கோடிக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய பத்திரப்பதிவு அலுவலகத்திலேயே மாற்றுத்திறனாளிக்கான தடையற்ற சூழல் இல்லைன்னா, ஒரு சாதாரண அலுவலகத்தில், ஒரு விஓ அலுவலகத்திலேயோ, ஒரு ஆர்ஐ அலுவலகத்திலேயோ எப்படி நமக்கு தடையற்ற சூழலை எதிர்பார்க்க முடியும்? அப்போ மிக கடுமையாக அங்கே போய் பார்க்குறோம் அப்படின்னா, பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஒரு 2 வீல்சேர் இருக்குது. அதில் ஒரு வீல்சேரு 2 வீலுமே கடகடன்னு ஆடுது. இன்னொரு வீல்சேரில் கால் மிதியும் கிடையாது, பின்னால் சாயறதுக்கு ஒன்றும் கிடையாது. எதை போட்டு கட்டி வச்சுருக்காங்க? நூலை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. பின்னால் சாஞ்சி யாரும் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ யாரை ஏமாற்றுவதற்காக இந்த வீல்சேர் வச்சுருக்கீங்க? யாரை கேவலப்படுத்துவதற்காக இந்த வீல்சேர் வச்சுருக்கீங்க? எங்கள்கிட்டையும் 2 வீல்சேர் இருக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கீங்களா? அப்போ இதை வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டவர் மட்டும் இல்லை, மாவட்ட ஆட்சியரிடம் அந்த வீடியோவை அனுப்பிச்சுட்டு அதை கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக நடவடிக்கை சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு 2 நாட்களுக்கு முன்னால் நான் போய் நேரில் போய் பார்த்துட்டு அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அவர்கள் அந்த வீழ்ச்சியை மாற்றாவிட்டால் உடனடியாக
10க்கும் மேற்பட்ட ரொம்பலாம் அதிகம்லாம் ஆட்கள்லாம் தேவையில்லை. உடனே அங்கே உட்கார்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் தள்ளப்படுவார்கள். அப்படிங்கிறத எச்சரிக்கையாக நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். இது 10 பேருங்கிறது முதல் கட்டம் தான். அடுத்த கட்டம் பெரிய அளவில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்ங்க. என்னங்க வருமானம் இல்லாத இடம்னா பரவாயில்ல, அவ்வளோ வருமானம் வருது, அவ்வளோ கோடி கோடியாக கொட்டுது. ஒரு வீல் சேர் கூட உங்களால் வாங்க முடியாது. இப்படித்தான் எங்களை எல்லாம் கேவலப்படுத்துவீங்களா? மாற்றுத்திறனாளிகளை, வயதானவர்களை கேவலப்படுத்துவீர்களா? இது எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறோம். பார்ப்போம். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கால அவகாசம் இருக்கிறது. பார்த்துவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை செல்வோம். நண்பர்களே, இப்படித்தான் பெரும்பான்மையான அரசு அலுவலகங்கள் இருக்குது. நமக்கு 1000 கோரிக்கைகள் இருந்தாலும் அந்த கோரிக்கைகளுக்காக குரல் கொடுக்க போகிற போது நம்மால் உள்ளேயே செல்ல முடியவில்லை. அவன் கோரிக்கை நிறைவேற்றிட்டு நிறைவேற்றாமல் போட்டு அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நம்மளால் உள்ளேயே போக முடியல. அப்படிங்கிற சூழ்நிலையில் நாம் எப்படி நம்முடைய கோரிக்கைகளை உயரதிகாரிகள் கொண்டு போய் சேர்ப்பது என்பதே மிகப்பெரிய மன வருத்தமான விஷயமாக இருக்கிறது. கண்டிப்பாக காலம் மாறும். தொடர்ச்சியாக நாங்களும் போராடுவோம், நீங்களும் போராடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடுபடுகிறேன். நண்பரே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.